ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோடு 111 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாஸ்கேவை தேடி போயிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணு சாஸ்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதுக்கப்புறம் சாஸ்கே சைட் காட்டுவாங்க. சாக்கோன் வந்துட்டு நீங்கள் ஒரே தடவை சாகணும்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த விஷயத்த கேட்ட சாஸ்கே வந்துட்டு என்ன ஒரு தடவை சாகிறதா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பான். சாக்கோன் வந்துட்டு இப்போதான் முக்கியமான விஷயத்துக்கே வருவான். அவன் கையில் பார்த்தீங்கன்னா இந்த மைண்ட் அவேக்கனிங் பில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுப்பான். பார்த்தீங்கன்னா இந்த அவேக்கனிங் பில்ல ஒன்று நீங்கள் சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். சாஸ்கே வந்துட்டு அவேக்கனிங் பில்லா எதை அவேக் பண்ணுறக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இந்த இடத்துல டாயுயா வந்துட்டு உன்னோட கஸ்மார்க் இருக்கு இல்லையா உடம்புல, அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல தான் இருக்கு. இந்த ஒரு பில்லை முழுங்கிறது மூலமா அது ஃபோர்ஸா வந்து ஸ்டிமுலேட் பண்ண ஆரம்பிக்கும், உன்னோட செகண்ட் ஸ்டேட்டுக்கு உன்னை போக வைக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா. சாக்கோன் வந்துட்டு மெயினாக அந்த ஒரு பில்லை எடுத்துக்கிறது வந்து பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு டிஃபெக்ட் இருக்கு. அது என்னன்னா, நீ இந்த ஒரு பில்லை முழுங்கின அந்த டைம்ல அந்த கஸ்மார்க்கோட பவருங்கிறது வந்து டிராஸ்டிக்கா இருக்கும், பயங்கரமா எனாமஸா வரும். அதை உன்னால தாங்க முடிஞ்சாதான், இல்லைன்னா நீ செத்துருவ. அதையும் மீறி நீ அதை தாங்கி கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டேன்னு வச்சுக்க, உனக்கு வந்து அந்த செகண்ட் ஸ்டேட்டுக்கு போறதுக்கு வந்து அதிகமான மணி நேரங்கள் வந்து தேவைப்படும். அந்த டைம் வரைக்கும் உன்னோட பாடி நீ சஸ்டெயின் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். அதுன்னு மட்டும் இல்லாம இந்த ஒரு பில்லை முழுங்கி அவன் அந்த செகண்ட் ஸ்டேட்டுக்கு வந்தானா இந்த சவுண்ட் நிஞ்சா 4ன்னு இருக்காங்களே டீம், அவங்க பவருக்கு ஈக்குவலா வந்துருவான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. இருந்தாலுமே இந்த ஒரு ப்ராசஸுக்கு இடையில கூட நீ சாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இந்த இடத்துல தான் சவுண்ட் வெர்சஸ் லீஃப்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்க போறீங்கன்னா ஒரு லைக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா இலை வந்து சாஸ்கேவோட அந்த கஸ்மார்க் மேல விழுகும். அதாவது லீஃப் வந்து இவனை காப்பாத்துறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. செத்ததுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சாஸ்கே கேட்பான். இந்த இடத்துல தான் மெயினா ஒரு விஷயத்த சொல்லுவானுங்க. அதுக்காக தான் நாங்க இங்க இருக்கோம், நாங்க வந்து இந்த நிஞ்சுட்சு பேரியர் போட்டுருவோம், இந்த சைடு எஃபெக்ட்ஸ் வந்து சப்ரஸ் பண்றதுக்காக அப்படிங்கிற விஷயத்துல சாக்கோன்னு சொல்லுவான். அந்த ஒரு விஷயம் உன்னை மொத்தமா சாவடிக்காட்டியும் ஹாஃப் டெத்லனாவது வச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இதை கேட்ட சாஸ்கேக்ல செம டென்ஷன் ஆகும். மெயினா நீ உருவாக்குற இந்த நிஞ்சுட்சு பேரியர் நம்பி என் வாழ்க்கையை வந்து பறிகொடுக்க சொல்ற அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்பான். கீடோ மாரு வந்துட்டு ஒரோச்சி மாரு அவர் மூலமா ஹேண்ட் பிக் பண்ணப்பட்ட பாடி கார்ட்ஸ், நாங்க எங்களோட கர்ஸ் மார்க்ஸும் சீலிங் ஜுட்ஸும் இந்த பெரியர் நிஞ்சுட்ஸும் ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருக்கும், மறந்துடாத அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா சாஸ்கே அந்த மைண்ட் அவேக்கனிங் பில்லவே கையில் எடுப்பான். இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா இட்டாச்சி நினைச்சு பார்த்துட்டு இந்த இடத்துல நான் அப்சல்யூட்டா சாகறக்கு விரும்பல, நான் உங்களை நம்பி தான் அதை முழுங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முழுங்குவான். இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு சின்ன விஷயத்த உங்களால நோட் பண்ண முடியும். அவனோட கழுத்துல அந்த கர்ஸ் மார்க் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு லீஃப் வந்து கவர் பண்ணிருக்கும், அது பாத்தீங்கன்னா விலகி போயிடும். இது பாத்தீங்கன்னா சிம்பாலிக்கா வந்து இவன் லீஃப் வில்லேஜ் விட்டு விலகிட்டான் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் காட்டுறாங்க. ரெண்டாவது அவனை ரெக்கவரி பண்ண முடியாது அப்படிங்கிறத டெப்தா காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு இடத்துல அவன் முழுங்கினதுக்கு அப்புறமா அவனுக்கு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு விஷயத்த சீக்கிரமா பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அவங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பக்கெட் மாதிரி ஒன்று அப்பியர் ஆகும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா சாஸ்கேவை தூக்கி போட்டு 4 பேருமே அவங்களோட சீலிங் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 4 பிளாக் மிஸ்ட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு டெக்னிக்கோட நேம். சாக்கோன் வந்துட்டு ஒரு பேப்பரை வர வச்சு பாத்தீங்கன்னா அதுல சில விஷயங்களை ரைட் பண்ணுவான். இந்த ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா பிளாக் சீல் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா அந்த கஃபின்குள்ள சாஸ்கே வச்சு சீல் பண்ணிடுவாங்க. இதுக்கு அடுத்த சீனே பாத்தீங்கன்னா ஜொனின் லெவல்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹை ரேங்க் மிஷனுக்கு வந்திருப்பாங்க. இது ரொம்பவுமே கஷ்டமா இருக்குன்னு பேசிட்டு இருக்கும் போது இந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன சவுண்டை நோட் பண்ணிட்டு அதை நானும் ரைடவும் போய் பார்த்துருவான்ட்டு கென்மா போவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சவுண்ட் நிஞ்சா 4 டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க போயிட்டு இருக்கும்போது யாரோ நமக்கு தொல்லை கொடுக்க வராங்க அப்படின்னு சாக்குன்னு சொல்லுவான். டாயு வந்துட்டு ஒருத்தன் இல்ல 2 பேர் வராங்க அப்படிங்கிற விஷயத்த நோட் பண்ணி சொல்லுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க 4 பேர்த்தையுமே பார்த்தோன்னா ராய்டு வந்துட்டு இவங்க வந்து இந்த ஒரோச்சி மாருவோட கையாளுக அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இவங்களோட கான்வர்சேஷன் பயங்கரமா போயிட்டு இருக்கும். ஒரே சமயத்துல 2 ஜொனினை சமாளிக்காங்க கஷ்டம் தான் அப்படின்னு சாக்குன்னு சொல்லுவான். இதுக்கப்புறம் 4 பேருமே பாத்தீங்கன்னா அவங்களோட கர்ஸ் சீலை வெளியே கொண்டு வருவாங்க. பாத்தீங்கன்னா இது அதே தான் ஒரோச்சி மாருவோட டாய்ஸ், நான் இப்பவே சொல்லிக்கிறேன், போன தடவை இதெல்லாம் நார்மலா இருக்காது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. போன தடவை தப்பிச்சிட்டா இந்த தடவை தப்பிக்க முடியாதுங்க மாதிரி. இதை கேட்ட டாயோ செம ட்ரிகர் ஆகி அப்ப சாகடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கப்புறம் ஃபைட் பாத்தீங்கன்னா வெறித்தனமா போகும். என்னாச்சுன்னு காட்ட மாட்டாங்க. ஷீசுனே சைட் காட்டுவாங்க. கிட்டத்தட்ட அவங்க போய் ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு, ஆனா இவங்க ஒன்றும் வல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. பக்கத்தில் இருக்கவன் ஏதாவது உங்களுக்கு டவுட்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்பான். வா போய் பாத்திரலாம் அப்படின்பாங்க. கீபா சைட் காட்டுவாங்க. அக்கமாரு வந்துட்டு ஒரு மாதிரி நடுங்கிற மாதிரி தெரியும். அக்கமாருக்கு என்னடா ஆச்சுன்னு சிக்கமாரு கேட்பான். அக்கமாருக்கு ஏதோ பிளட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்றான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இதை கேட்ட நருட்டோ செம டென்ஷன் ஆவான். சீசுனே சைட் காட்டுவாங்க. இவங்க இருக்க இடத்துக்கு போய் பார்த்தா கென்மா அண்ட் ரைடோ 2 பேருமே அவங்க கிட்ட டிஃபீட் ஆயிருப்பாங்க. சீசுனே பார்த்துட்டு கென்மான் பக்கத்துல போய் பார்த்தா அவனோட
ஹார்ட் ரேட் கம்மியாகிறத நோட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. 2 பேருக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ரைடோ அண்ட் கென்மா இப்படி வந்து டிஃபீட் ஆவாங்கங்கிற விஷயத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கம்மா ஈவாஷி சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் ஷீசுனே நீ இங்கே வெயிட் பண்ணு, கண்டிப்பாக அதை பண்ணவனா நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். கென்மா டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணுவான், பேச ட்ரை பண்ணுவான். மெயினாக என்ன சொல்லுவானா, இவங்க வந்து ஷினோபி லெவல்லே இல்லை, அவனுக்கு யூஸ் பண்ணுற ஜுட்ஸுல ரொம்பவுமே மோசமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணுவான். இந்த இடத்துல கென்மானால பேச முடியாமல் பேசுவான். அந்த விஷயத்தை நோட் பண்ண ஷீசுனே வந்துட்டு நீ பேசாத அப்படின்னு சொல்லிடுவா. கென்மா சொன்ன விஷயத்த லிட்டரலாகவே யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஜொனின் லெவலில் இருக்கவங்கனாலேயே அவங்கள சமாளிக்க முடியல அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. நருட்டோ அண்ட் டீம் எந்த அளவுக்கு வெறித்தனமான ஒரு எஃபர்ட்டை இந்த இடத்துல போட்டிருப்பாங்கிறத நீங்கள் போக பார்ப்பீங்க. கீபா வந்துட்டு புதுசாக வந்த 2 ஸ்மெல்லுமே ஸ்டாப் ஆயிடுச்சு, அந்த 5 ஸ்மெல்லுமே மூவ் பண்ணி போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இதை கேட்ட ஷிகமாரு வந்துட்டு அப்போ அவனை யாரோ கைட் பண்ணி தான் கூட்டிட்டு போவாங்க, இது கண்டிப்பாக மோசமாக தான் முடிவு போகுங்க மாதிரி பேசிட்டு இருப்பான். நருட்டோ வந்துட்டு அப்படின்னா வாங்க சீக்கிரம் போய் சாஸ்கே நம்ம காப்பாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி ஷவுட் பண்ணுவான். இதை கேட்ட கீபாலாம் காண்டாவான். மெயினாக ஷிகமாரு இங்கே எந்த டெசிஷனாக இருந்தாலும் எடுக்கட்டும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். ஷிகமாரு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த 2 பேர் புதுசாக வந்தாங்களே அவங்களுக்கும் சாஸ்கேவோட டீமுக்கும் எப்படி சண்டை நடந்திருக்கும், அதனால தான் இந்த ஒரு இடத்துல அவங்க 2 பேர் ஸ்டாப் ஆயிருப்பாங்க, அவங்க 5 பேருமே மூவ் ஆன் பண்ணி போயிருப்பாங்க. நம்ம அங்கே போனோம்னா நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு மூவ் ஆன் பண்ணி போக ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல கூட சம்திங் இது ஒரு ட்ராப்பாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க மாதிரி ஷிகமாரு சொல்லிட்டு இருப்பான். நான் ஸ்லோவாக போகலாம்லாம் சொல்லுவான். நெஜி வந்துட்டு எதுக்காக ஸ்லோவாக போடணும், அப்படிலாம் போயிட்டு இருந்தோம்னா லேண்ட் ஆஃப் ஃபயரோட பார்டரை தாண்டி போயிருவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். என்னதான் பண்றதுன்ட்டு நருட்டோ பேசிட்டு இருக்கும்போது ஷிகமாரு வந்துட்டு அந்த 5 பேர்த்தையும் அட்டாக் பண்ண அந்த 2 நிஞ்சாமே ஃபுல்லாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இந்த இதனாலேயே அவங்க வந்து அவங்களோட கார்டு வந்து எச் பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்க இல்லையா, அவங்களோட சேஃப்டி மெஷர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த ஷிகமாரு சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் பூபி ட்ராப் செட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்த்தாக்குதல் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரியான கட்டத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நருட்டோ கேட்பான். என்ன பண்ணுறது, சாஸ்கேவை ரெட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு வரணும், அதான மிஷனே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். எனக்கு தெரியும் நீ இப்படி தான் முடிவெடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோவும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பான். ஷிகமாரு மெயினாக அக்கமாரு மட்டுமே நம்பி நம்ம அந்த சென்ஸுங்கிறத வச்சுக்க வேண்டாம், எல்லாருமே அவங்க சென்ஸில் கான்ஷியஸாக இருங்க. எந்த ஒரு விஷயம் சஸ்பீஷியஸாக தெரிஞ்சாலும் கூட எனக்கு டக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நம்ம அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஷிகமாரு சொல்லுவான். போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்துட்டு நம்ம அவனை சீக்கிரம் கண்டுபிடிச்சி என்னோட புது ஜுட்ஸுவை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லுவான். இதை கேட்டால் கீபா வந்துட்டு எப்போ பார்த்தாலும் இவன் கையில் ஒரு புது ஜுட்ஸுவை வச்சுட்டே அலையிறானே அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவான். அவனுக்கு அளவுக்கு நம்ம கீப் அப் பண்ணி போகணும் அப்படின்லாம் திங்க் பண்ணுவான். போகிற வழியிலேயே அக்கமாரு வந்துட்டு ஒரு விஷயத்தை நோட் பண்ணிடுவான். என்னன்னா எனிமீஸோட சென்ட் வந்து அவன் கண்டுபிடிச்சிருவான். பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு சில ட்ராப்ஸை வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதோட நேம் பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் பேரியர்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஜுட்ஸுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா பேப்பர் பாம் யூஸ் பண்ணி, அதோட சென்டருக்கு போனாதான் பயங்கரமாக வெடிக்க ஆரம்பிக்கும். உண்மையாமே மோசமான ஒரு ட்ராப்புங்கிற விஷயத்த ஷிகமாரு சொல்லுவான். இந்த ஒரு விஷயத்தை எங்கள் அப்பா படிக்கிற புக்கில் நான் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தையும் ஷிகமாரு சொல்லுவான். நம்ம இதை தாண்டி தான் போயாகணும் அப்படிங்கிற மாதிரி கீபா சொல்லுவான். லீஃப் வில்லேஜ் சைட் கட்டுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராக்லிக்கு என்ன சொன்னாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அந்த 5 பேர்த்த வந்து நம்ம தனியாக விட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல கூட நெஜி சொன்ன விஷயத்தை தான் யோசிச்சு பார்ப்பான். நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு அந்த படி ஏறலான்னு ட்ரை பண்ணுவான் ஸ்டிக்கை போட்டுட்டு. இந்த இடத்துல சுனாடே வந்து இது வந்து ரொம்பவுமே சீக்கிரமா பண்றேன்னு தோணுது, இவ்வளோ கஷ்டப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலுமே இந்த இடத்துல கூட கொஞ்சம் லிட்டில் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் லீ சொல்லுவான். காது கொடுத்து கேட்குற மாதிரி தெரியாது, பொறுமையா இருக்கிறதும் ஒரு வகையில் ட்ரைனிங் தான். இருந்தா இதை குடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் கொடுப்பாங்க. என்னது இதுன்னு கேட்பான். மெடிசன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க சுனாடே. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு வன்மம் இருக்கு. நருட்டோ டீம் சைட் காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பூபி ட்ராப் செட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் கால் வைக்காம போகணும்னு போயிட்டு இருப்பாங்க. மெயினா கீபா வந்துட்டு நருட்டோ தயவு செஞ்சு நீ மட்டும் இதில் மாட்டிக்காடான்னு சொல்லுவான். சொல்லி வாயை மூடுறக்குள்ள தலைவன் அந்த பிரச்சனையில மாட்டுவான். பார்த்தீங்கன்னா ஒரு ரோப்புக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்விசிபிளா இன்னொரு ரோப் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த சூரிய வெளிச்சத்தில் மட்டும் தான் தெரியும். இதை நோட் பண்ண ஷிகமாரு வந்து அவனோட ஷேடோ பேரலைசிஸ் ஜுட்ஸு மூலமா பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவான். சோஜியோட ஸ்கார்ஃபை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பான். கீபால பயங்கரமா சத்தம் போட்டு இருப்பான். இதுக்கப்புறம் தான் இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த ஷிகமாரு கண்டுபிடிப்பான். மெயினா இந்த ஒரு ரோப் வந்து எல்லாத்தோட கண் பூசலுக்காக, இதுக்கு அடுத்து இருக்க மெயின் ரோப் தான் நம்மள இந்த ட்ராப்லயே மாட்ட வைக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். மெயினா பாத்தீங்கன்னா அது மறைஞ்சிருக்கு, அது வந்து நார்மலா ஒரு லைட் ரெஃப்ளெக்ஷன்ல இருந்து தான் நம்மளால பார்க்க முடியுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். இந்த ஃபர்ஸ்ட்ல மிஸ் ஆனா செகண்ட்ல மாட்டுவான்ல அப்படிங்கிற கதை தான். இந்த ஒரு விஷயத்த நெஜியுமே சொல்லுவான். இது சாதாரண கண்களால அப்படின்னா அவ்வளவு சீக்கிரத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி டபுள் ட்ராப்ல செட் பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல அவங்க ஸ்டாப் ஆயிட்ட விஷயத்த நோட் பண்ணிட்டு நெஜி வந்து அவனோட பியாக்குகான யூஸ் பண்ணி பார்ப்பான். அவங்க எங்க இருக்காங்கங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருவான். இதுக்கப்புறம் எல்லாருமே வெறியாயிருவாங்க. வாங்க நம்ம சீக்கிரம் போய் கண்டுபிடிக்கலான்ட்டு கீபாலாம் நானும் ஒரு புது ஜுட்ஸு வச்சிருக்கேன்லாம் சொல்லுவான். இவங்க ஆர்வத்தை பார்த்த ஷிகமாரு வந்துட்டு சரி பொறுமையா இருங்க, முதல்ல நமக்கான ப்ரிப்பரேஷன்ஸை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனோட ஸ்ட்ராட்டஜில தான் மெயினா இருப்பான் தலைவன். என்னதான் இந்த ஜொனின் கிளாஸ்ல இருக்கவங்கள டிஃபீட் பண்ணாலும் அவங்களோட சண்டை போட்ட விஷயம் தான் இங்க ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. என்னன்னா அவங்க சண்டை போட்டு இவனுங்கனால தாக்கு பிடிச்சிருக்க முடியாது. உண்மையை சொல்லணும்னா அந்த கஸ்மாக்கோட அந்த செகண்ட் ஸ்டேட் பவர் மட்டும் உங்களுக்கு இல்லைன்னா கண்டிப்பா அந்த இடத்துல
ஆல்ரெடி அவங்க முடிஞ்சிருப்பாங்க. அந்த விஷயத்தை இவங்களே கூட பேசிட்டு இருப்பாங்க. ஷிகமாரு அவனோட பிளானை சொல்லுவான். அதோட லாஸ்ட் பார்ட்டா நீ ஸ்மோக் பாம போடு கீபா ஓகேவா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இதுக்கப்புறம் எல்லாம் பிரிஞ்சு போவாங்கன்னு சொல்லுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிலந்தி ஒரு பட்டாம்பூச்சியை தன்னோட இரையாக்கும். இதுக்கப்புறமா எல்லாருமே ஸ்பிளிட் அப் ஆகி போக ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கிராஸ்ல வந்து கீடோமாரு அவனோட சிலந்தி வலை இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா யாராவது வராங்களா போறாங்களாங்க மாதிரி ட்ராப் செட் பண்ணி வச்சிருப்பான். வந்தாங்கன்னா அவனுக்கு தெரியற மாதிரி. இப்போ அந்த கிராஸ் ஆடுச்சுன்னா அந்த ஒரு சிலந்தி கூடும் ஆடும் இல்லையா, அது மூலமா தெரிஞ்சுக்கலான்னு இந்த இடத்துல யாரோ வராங்கிற விஷயத்த நோட் பண்ணிடுவான். இதுக்கப்புறமா ஷிகமாரு நெஜியை காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம வந்தது விஷயத்தவே வந்து நோட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. மெயினாக சாஸ்கேவை காணுமேன்னு பார்த்துருக்கும் போது அவன் கண்டிப்பாக அந்த பேரலுக்குள்ளதான் அந்த கஃபினுக்குள்ளதான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நெஜி சொல்லுவான். அப்போ கொன்னு உள்ள வச்சிருக்கானுங்களாங்கிற மாதிரி ஷிகமாரு கேட்பான். தெரியல, ஏதோ ஒரு பேரியர் ஜுட்ஸு யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால எனக்கு கிளியரா பார்க்க முடியல. இருந்தாலும் ஒரு பர்சன் ரொம்ப முக்கியமா தேவைப்படுறான்னு வச்சுக்க, அவனை இவ்வளவு ஈஸியா கொல்ல முடியாதுல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா சாக்கோன் வந்துட்டு திரும்பி சிரிச்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா அவனோட குணாய் எடுத்து எறிவான். பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேப்பர் பாம் இருக்கும், அது வெடிக்கும். அந்த சீனே பாத்தீங்கன்னா வெறித்தனமா இருக்கும். ஷிகமாரு நெஜில பயங்கரமா ஷவுட் பண்ணுவாங்க. இந்த ஒரு சீன்லயே இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 吸ったこらさ、破れかぶれのやぶいさが